இந்த வீடியோவில் ஒரு லாஜிக்கான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்எஸ்சி வெப்சைட்லேருந்து வந்துட்டு பண்ணுவோம். ஸோ ஏன் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் தான் நமக்கு இம்பேக்ட்ஃபுல் அந்த பர்டிகுலர் டேக்கு இம்பேக்ட் கொடுக்குற ஸ்டாக்கை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். நம்ம போயிட்டு ஒரு ஸ்டாக்குக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் கொடுக்குற ஸ்டாக்கு ப்ரீ ஓப்பன்லேயே நமக்கு காமிக்குது, ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கிளியராக வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்லேயே பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், வர்ற பஸ்ஸில் ஏறி போகிறது பெஸ்ட்டாக இல்லை வந்துட்டு இன்னொரு பஸ் வரும்னு காத்துட்டு இருக்கிறது வந்துட்டு முட்டாள்தனம். அதனால பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் பர்சன்டேஜ் பேசிஸில் வரும்போது நம்ம எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். அதுலேருந்து வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்ஸும் கொடுக்கும். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஸ்டாக் செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ மார்க்கெட் ஓப்பில் என்எஸ்சி வெப்சைட்டில் செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்ஓ அப்படிங்கிற ஸ்டாக்ஸை தான் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம நிஃப்டி 15 இருக்கும், செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்ஓ இருக்கிறது வந்து நான் காமிக்கிறேன் கடைசியில் இந்த வீடியோ இந்த க்ரைட்டீரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவரால் நிஃப்டி எப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஓவரால் நிஃப்டியோட இது வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கும்போது -1%க்கு மேலே -1%, -2%, -3% இந்த மாதிரி கேப் டவுன் ஆன ஸ்டாக்ஸை வந்துட்டு நீங்கள் ரெடியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நிஃப்டி பாசிட்டிவாக இருந்தால் -1% கேப் டவுன் ஆகிற ஸ்டாக் -1, -2, -3 அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுவோம். சப்போஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது கேப் அப் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் அதாவது +1%க்கு மேலே +1, +2, +3 அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 200 ஒரு 1500 அந்த மாதிரி ரேஞ்சு வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஸோ பென்னிஸ் அதாவது 100 ஸ்டாக்கெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கங்க. நம்ம வந்துட்டு ஒரு 200 ஒரு 1500, 2000 உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு எடுத்துக்கங்க. இப்போ வந்துட்டு நமக்கு க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, அதாவது ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். என்ட்ரி க்ரைட்டீரியா இப்போ சப்போஸ் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில், அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆன ஸ்டாக்ஸை எடுத்து வச்சுருப்போம். அதாவது ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே விழுந்து நெகட்டிவில் இருக்கும். இப்போ அந்த ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் உங்களுக்கு க்ரீனாக ஃபார்ம் ஆகணும். க்ரீனாக ஃபார்ம் ஆகி அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு 0.5% வந்துட்டு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அதாவது நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கணும், பட் ஸ்டாக் கேப் டவுனில் இருக்கணும். கேப் டவுன் ஆகியும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக புல்லிஷாக இருக்கணும். அடுத்து அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு 0.5% உங்களுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி க்ரைட்டீரியா. அதாவது நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கும்போது. சப்போஸ் நிஃப்டி நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு கேப் அப் ஸ்டாக் எடுத்து வச்சுருப்போம். அந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பீரிஷாக நெகட்டிவாக இருக்கணும். அந்த கேப் அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரேக் டவுனில் நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். அதாவது செல் பண்ணுவோம் கீழே வந்துட்டு அந்த ஸ்டாக் அதாவது ஹையை வந்துட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கீழே செல் பண்ணிவிட்டு 0.5% அதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஷார்ட்டிங் போவோம். சரிங்களா? அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டாக் வந்துட்டு 0.5% டார்கெட்டு, அந்த கேண்டிலோட ஹை வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பக்காவாக வந்துட்டு இது நல்லா ஒர்க் ஆகும். அதாவது குயிக்காக வந்துட்டு டார்கெட் கொடுக்கும். சில டைம் வந்துட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கறது எண்ட் ஆஃப் டேல தான் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை போன செஷன் ப்ரீ மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு போய்க்குங்க. ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணோம்னா ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற செக்ஷன் போயிட்டு ப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 9-7 அதாவது ப்ரீ மார்க்கெட்னு வந்துட்டு 9-7க்கு முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 8 நிமிஷம் இருக்கும். அதுலேயே இந்த ஸ்டாக் க்ரைட்டீரியா வந்துட்டு நம்ம ஸ்டாக் ஃபில்டர் க்ரைட்டீரியாவை நம்ம வந்துட்டு என்னென்ன ஸ்டாக் வருது அப்படிங்கிறத குயிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ போன செஷனில் நமக்கு நிஃப்டி என்ன நெகட்டிவில் இருந்திருக்கு. சரிங்களா? -0.26% ப்ரீ ஓப்பனில் நெகட்டிவில் இருக்குது.
அப்போ நிஃப்டி நெகட்டிவாக இருந்தால் என்ன கண்டிஷன்னா ஸ்டாக்ஸ் வித் மோர் தென் ரெண்டாவது க்ரைட்டீரியா வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணோம். ஸோ ஸ்டாக்ஸ் வித் மோர் தென் +1%. அப்போ எதில் அப்படிங்கும்போது செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்ஓவில் போயிட்டு என்னென்ன ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 1%க்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது 2 ஸ்டாக் மட்டும்தான் 1% மேலே இருக்குது. அப்போ இந்த 2 ஸ்டாக் எடுத்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கா இல்லை டார்கெட் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கா என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆரோ ஃபார்மா, ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஹின் பெட்ரோ. இப்போ ஆரோ ஃபார்மா எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிஷன் என்ன அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டாக் அதாவது நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கும்போது ஸ்டாக் வந்துட்டு கேப் அப் ஆகிருக்கு. ஓகேவா, 1% கேப் அப் ஆகிருக்கு. 1% கேப் அப் ஆகிட்டு நமக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இதை வந்துட்டு லோவை கட் பண்ணால் தான் என்ட்ரி. அப்போ த்ரூ அவுட் த டேக்கு நமக்கு இந்த ஸ்டாக்கு என்ட்ரியே வரல. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாக்கில் என்ட்ரி இல்லை. ரெண்டாவது ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டாக் ஹின் பெட்ரோ. இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஓகேவா, ரெட் கேண்டில் போட்டு கீழே ரெட் கேண்டில் போட்டு அடுத்து எப்போ இதை கட் பண்ணுதோ அப்போ தான் என்ட்ரி. எப்போ கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு 10:40 கட் பண்ணியிருக்கு, 231.7. இதில் 0.5% வந்துட்டு டார்கெட் 230.5 வரும். டார்கெட் வந்துட்டு சிம்பிளாக கொடுத்துருச்சு. ஸோ இது கணக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதோட லோ என்னன்னு பார்த்துக்குங்க, 231.7. ஸோ 0.5% ஆஃப் 0.5% ஆஃப் 231.7 நமக்கு 1.158 ருபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இதை ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம -1.15 ருபீஸ் வரைக்கும் அதாவது வெயிட் பண்ணப்போ 230.55 வரைக்கும் தான் நம்மளோட டார்கெட். ஸோ ஒரு 500 குவான்டிட்டி வாங்குகிறோம், ஒரு 100 குவான்டிட்டி வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஒரு 1 hour வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ 230.5 நமக்கு டார்கெட்டு. ஸோ இதுபடி நமக்கு இதோட லோ பார்த்திங்கன்னா 230.18 வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த இதில் டார்கெட் வந்துட்டு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ 2 ஸ்டாக் வந்திருக்கு. 2ல் வந்துட்டு ஒன்று நம்மளோட க்ரைட்டீரியா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, அதை வந்துட்டு 10:40க்கு பிரேக் ஆகிருக்கு. இங்கே ஷார்ட் பண்ணியிருப்போம், இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ வெரி சிம்பிளாக இருக்கும். குயிக்காக வந்துட்டு நீங்கள் பெரிய டார்கெட் வெயிட் பண்ணக்கூடாது. 0.5% மட்டும்தான் இதோட வந்துட்டு டார்கெட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் உங்களோட மெயினாக இதுக்கு வந்துட்டு ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுறது தெரில அப்படிங்கும்போது ப்ரீ மார்க்கெட்லேயே ஸ்டாக் செலக்ட் பண்ணி மார்னிங் ஒரு 10 o'clock அதுக்குள்ளே ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல வரல அப்படிங்கும்போது அலர்ட் வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் கிட்ட வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடியே 231.5 வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஒரு 232 அந்த மாதிரி இடத்துல அலர்ட் வச்சுக்கோங்க பிரேக். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரெடியாக, ஏன்னா உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது கஷ்டம். ஒரு அலர்ட் வந்தால் நம்ம குயிக்காக வந்துட்டு அதுக்கு என்ட்ரி ஆர்டர் வந்துட்டு ரெடியாக போட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஸ்டாப்லாம் செட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது போக உங்களுக்கு ஸ்க்ரீனரில் வச்சு நான் நிறைய ஸ்டாக்ஸ் செலக்ட் எப்படி இது வந்துட்டு மார்னிங் ஒரு மார்னிங் வந்துட்டு ப்ரீ மார்க்கெட்டில் இது அது போக ஸ்டாக்ஸ் டே லோ டே ஹை அதெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் லைவில், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த க்ரைட்டீரியா. ஸோ மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்க powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இதில் 6 கோர்சஸ் இருக்கும், 6ம் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். எதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.